அப்புறம் இன்னைக்கு என்ன டே தெரியுமா? சாட்டர்டே. மூதேவி, இன்னைக்கு விக்கெட் கீப்பர் செலக்ஷன் டே. ஆமா ஆமா ஆமா, ஒரே நாள் 2 போட்டி 5 விக்கெட் கீப்பர்ஸ். 5 விக்கெட் கீப்பர்ஸ், 5 விக்கெட் கீப்பர்ஸ் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிருக்கு. யாரை எடுக்கலாம்? ரிஷப் பந்த். ஏன் 29 ரன் மேட்ச் வின்னர். இன்னைக்கு மட்டும் 29? இன்னைக்கு மட்டும். ஈஷான் கிஷன் சொல்றதுக்கு தான் இல்ல. ஓபனர் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு வாங்கடா. லெஃப்ட் ஹேண்டர். ஐயோ, சஞ்சு சாம்சன் குட் ஃபினிஷர் அண்ட் வெல் பேட்ஸ்மேன். டாப் ஆர்டர்லயும் ஆடுவாரு, ஃபினிஷிங்கும் பண்ணுவாரு. ஆமா, ஆனா எடுக்க தான் மாட்டாங்க பாவம். அதுல என்ன டவுட் உனக்கு? நான் ஒருத்தன் சொல்லவா? யாரு? கேஎல் ராகுல். ஐயோ, சுத்தமா முடிஞ்சு போச்சு. என்னடா பண்ணாவன்? இன்னைக்கு நல்லா ஆடி இருந்தாரு. ஒரு மேட்ச வச்சா எல்லா மேட்சும் ஆடுறாரு, ஆனா டீம் தான் தோத்து போயிடுது. அவரே சம்டைம் தோத்தான் போறாரு. சரி, பரவாயில்ல விடு. சரி, போயிடுவோம் வீடியோக்குள்ள போயிருமா? டேய், அடுத்து இன்னொருத்தர் இருக்காண்டா லிஸ்ட்ல, ஜூரல். அவன் பார்த்து இன்னைக்கு 50 அடிச்சு வச்சிருக்கான் பாரு. அதாவது கேப்டனுக்கே போட்டியா இன்னிங்ஸ் ஆடி இருந்தாரு. சும்மா என் பேரை மட்டும் சேர்க்காம இருக்கீங்க, என் பேரு சேர்த்துங்கன்ற மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடினாரு இவரு. சஞ்சு சாம்சன் உங்களுக்கு போட்டி வெளியிலாம் கிடையாது, உள்ளவே கூடவே ஆடிட்டு இருந்திருக்கா. இப்ப பாரு, அடுத்த மேட்ச் அவர் இன்ஜுரி சொல்லி உட்கார வைக்கத்தான் பிளான் பண்ண, வேற வழியே கிடையாது. ஆனா உண்மையாவே இன்னைக்கு நடந்த மேட்ச் வச்சு பார்க்கும்போது 5 விக்கெட் கீப்பர்ஸ் அடிச்சுக்கிட்டாங்க. ஒருவேளை பிசிசிஐ இப்ப யாரை செலக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இதெல்லாம் விட்டுட்டு கமெண்ட் போடுவாங்க. இப்போ நம்ம ஏன் டிகேவை தலையை கூட்டு போக கூடாது? இவ்வளவு ஒருவேளை நம்ம வேர்ல்டு கப் போய் தோத்துட்டு வந்துட்டோம்னு வச்சுக்க, தலை எடுக்கல அதான் பிரச்சனை, டிகே எடுக்கல அதான் பிரச்சனை. இங்க நல்லா ஆடிட்டு இருக்க ரிஷப் பந்த், சஞ்சு சாம்சன் எட்டு போயிட்டு அங்க ஒண்ணும் பண்ணாம வந்திருப்போம். என்ன இஷ்டத்துக்கு போட்டு இருப்பாங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, யாரதான் அவங்க பிக் பண்றாங்கன்றத பாப்போம். உங்க ஒப்பீனியன் நீங்க சொல்லுங்க. எந்த விக்கெட் கீப்பரை கொண்டு போலாம் வேர்ல்டு கப் 2024 T20 வேர்ல்டு கப்புக்கு? உங்களுடைய ஆப்ஷன் யார்? ஆலிநாட் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி, என் கூட நிதிஷ். இன்னைக்கு சாட்டர்டே அப்படின்னாலே ஒரு மேட்ச் தான் இருக்குமேப்பா அப்படின்னு எதிர்பார்த்திருப்போம். ஆனா ஸ்டில் இன்னைக்கு 2 மேட்ச் காத்துக்கிட்டு இருந்துச்சு. 3:30 மணிக்கு ஒரு சூப்பரான மேட்ச் பார்த்தோம். மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் டிசி. சூப்பரா டிசி ஜெயிச்சாங்க. சொல்லக்கூடாதுன்னு ஏப்பா, ரிஷப் பந்த் இஷான் கிஷன் அப்படிதான் சொல்லணும். அப்படி இப்படி பேட்டில் போயிடுச்சு, அவ்வளவுதான். ஓகே. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரியான மேட்ச் பார்த்தோம்னா ராஜஸ்தான் ராயல். திரும்பவும் தப்பு பண்றீங்க பாருங்க. சரி, சஞ்சு சாம்சன் வெர்சஸ் கேஎல் ராகுல். ஓகே, ஸோ 2 பேர்கிட்ட ஒரு ப்ராமிசிங்கான ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. கேஎல் ராகுல் என்ன இந்த மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா மேபி அப் த ஆர்டர் வருவாங்க. ராஜஸ்தான் இந்த மேட்ச் ஜெயிச்சா போதும் குவாலிஃபயர் அப்படின்ட்டு ஜாலியா சீட் போட்டு உட்காந்துருவாங்க. அதாவது ராஜஸ்தான் ராயல்ஸ் முதல் டீமா சீட்டை போட்டாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் 2024 ஐபிஎல்ல சேஃபா ராஜாவாயிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். இதுக்கப்புறம் நாக் அவுட் ஸ்டேஜ் தான் வழக்கமா. இது அவங்களுக்கு காமெடியா இருக்கும். நாக் அவுட் ஸ்டேஜ்ல தான் தப்பு பண்ணுவாங்க. ஆனா இந்த டைம் கண்டிப்பா ஃபைனல் போவாங்க. அப்ப கூட கப் அடிப்பாங்கன்னு சொல்ல மாட்டேன்ல. சரி, ஓகே. ஸ்டில் இன்னைக்கான மேட்ச் செம்மையா இருந்துச்சுங்க. அதே தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். கிளாசிக் ராகுல், அதாவது கேஎல் ராகுல் மட்டும் செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா அவர் வீட்டுல இருக்கவங்க, அவங்க ஒய்ஃப் அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ, ஆப்போனன்ட் தான் சந்தோஷப்படுவாங்க. காரணம் என்ன? ஏன்னா நான் முன்னாடியே பல டைம் சொல்லியிருக்கேன், அந்த டீமோட பிளஸும் அவர்தான், மைனஸும் அவர்தான். அது நாங்க அவர் இழிவுபடுத்திலாம் பேசல. ஆமா, அவர் அடிச்சாலே பிரச்சனை தான் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு அவர் லோயஸ்ட் ஓவரா லாஸ்ட் டைம் கூட பாத்தீங்க, ஸ்டானிஸ் அடிச்சு ஜெயிச்சு கொடுத்தாரு. கொஞ்சமா அடிச்சாருன்னா அது பெட்டரா ஆகுது. லாஸ்ட் மேட்சே கேஎல் ராகுல் அடிச்சிருக்கலாம். நான் தான் ஆசைப்பட்டேன், கேஎல் ராகுல் மட்டும் செஞ்சுரி அடிச்சிருந்தாருன்னா சிஎஸ்கே ஈஸியா வின். அவ்வளவு ஈஸியா சிஎஸ்கே வின் பண்ணிருப்பாங்க. அதுல என்ன டவுட் உனக்கு? ஆனா அன்னைக்கு லக்னோவோட பேட்டிங்ல இந்த வழக்கமா ராஜஸ்தான் ராயல்ஸோட பவுலர்ஸ் ஒன்று பண்ணுவாங்களே, எதுக்கு போல்ட் ஆனா சந்தீப் சர்மா அவங்க தான். போல்ட் ஃபர்ஸ்ட் ஓவர் அந்த விக்கெட், போல்டு பயங்கரமா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. நீ சொன்ன மாதிரி ஒரு விஷயம் நல்லா இருந்துச்சு நிதிஷ், கீப்பருக்கான ஒரு பேட்டில் மாதிரி தான் இருந்துச்சு. இந்த பக்கம் சஞ்சீவா, இந்த பக்கம் கேஎல். ஃபர்ஸ்ட் ஆல் கேஎல் ப்ரூவ் பண்ணிட்டாரு, நான் வந்துட்டேன்டா சேஃபர் சோன், இப்ப நான் பின்னாடி நின்று நீ எப்படி யாரும் நான் பார்க்க போறேன் அப்படின்ற மைண்ட் செட்ல இருந்தாரு. அதேதான். என்னன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியும் போது கேஎல் ராகுல் விராட் கோலிக்கு பின்னாடி இருந்தாரு. அதாவது ஐபிஎல் ஆரஞ்ச் கேப் லிஸ்ட்ல செகண்ட் பிளேஸ்ல இருந்தாரு. இந்த செகண்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சது சஞ்சு சாம்சன் தம்பி கொஞ்சம் ஓரமா இருப்பா அப்படின்னு சொல்லி மேல போயிட்டாரு. இப்ப சஞ்சு சாம்சன், கேஎல் ராகுல், ரிஷப் பந்த் லைனா நிக்கிறாங்க. இப்ப எனக்கு என்ன டவுட்னா, இப்படி ஆடிட்டு இருக்க சஞ்சு சாம்சன் மேட்ச் 1ல இருந்து பாத்துட்டு இருக்கோம். ராஜஸ்தான் ராயலோட மிக முக்கியமான ஒரு பிளேயரா தான் ரியான் பராக் ஆடிட்டு இருந்தாலுமே சஞ்சு சாம்சன் வேற லெவல்ல ஆடிட்டு இருக்காரு. ஆனா இப்படிப்பட்ட பிளேயரை ஏன் வேர்ல்டு கப் பக்கம் இட்டுட்டு போக மாட்டேன்றீங்க? ஐ மீன் இந்தியன் டீம் பக்கமே ஏன் அவர் கன்சிடர் பண்ண மாட்டேன்றீங்க? அதுதான் எனக்கு பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இந்த ஐபிஎல்லுமே ஒரு சில வார்த்தைகள் சொல்லுவாங்க, கோச்சஸ் கோட்டா அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதை சொல்லுவாங்க. இது மாதிரி இந்தியன் டீம்லயுமே இருந்திருக்கு, இருக்கவும் செய்யுது. ரோஹித் சர்மாவோட கோட்டா, ராகுல் டிராவிட்டோட கோட்டா, இப்ப ஹர்திக் பாண்டியோட கோட்டாலாம் வரப்போகுது. ஹர்திக் பாண்டியாவே கோட்டால வைக்கலாமா ஹர்திக் பாண்டியா கோட்டா இந்தியன் டீமோட கேப்டன் எல்லாம் சொன்னீங்களா? அதாவது ரோஹித்தோட கோட்டால தான் ஹர்திக் இருந்தாரு. ஓகே,
இப்ப என்ன போயிட்டு இருக்குன்னு எஸ்பெஷலி நீ சொல்றத பார்த்தா தோனியோட கோட்டா, கங்குலியோட கோட்டா, விராட் கோலியோட கோட்டா, இந்த மாதிரி அவங்கவுங்க டீமுக்கு ஏத்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் செட் பண்ணி வச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒன்னு சொல்றேன் உங்ககிட்ட. இப்போ நீங்க மேட்ச் ஆட போறீங்க, நீங்க ஒரு கிரிக்கெட்டர் தானே. ஆமா. இப்போ உங்களுக்கு மேட்ச் யார் வின் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்கள தானே கூட்டு போவீங்க. டெஃபினெட்லி அது எந்த டவுட் கிடையாது. ஆனா சஞ்சு சாம்சன் மேட்ச் வின்னர் தானே. இதுங்க நான் மட்டும் சொல்றேன். இப்போ உங்ககிட்ட சூப்பரா ஆடுற ஒரு பிளேயர் வரான், உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தன் வரான், ஆனா அவன் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்ம், ஒழுங்கா ஆடுறது இல்ல, யாரை கூட்டு போவீங்க? தம்பி கேமரா ஆஃப் பண்ணு, என் ஃப்ரெண்டு தான். அவ்வளவுதான். இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்காங்களா? நான் என்ன நினைச்சேன்னா இதுவும் ஒரு காரணம். ஏன்னா தோனி நிக்கும் போது தோனி ஒரு விக்கெட் கீப்பர், எனக்கு அந்த ஆப்ஷன் நீ தேவையில்ல ராஜா, நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போகலாம். அதுக்கப்புறம் ரோஹித் சர்மாவோட விக்கெட் கீப்பர், ரோஹித் சர்மா இருக்கும்போது தோனி ஆல்மோஸ்ட் வந்து 2019 வரைக்கும் தோனி இருந்தாரு. அந்த எரா முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிஷப் பண்ணிட்டு இஷான் மாறிக்கிட்டு, அந்த கேஎல் ராகுலுமே மாறிட்டு இருந்தாரு. இவங்களாம் டெஸ்ட்ல ஆடிட்டு இருந்தாங்க இல்லையா? சோ கேஎல் ராகுலோட பொசிஷன் மாறிட்டே இருந்துச்சு. ஆனா எந்த ஆர்டர்ல இருந்தாலும் ப்ராப்பரா பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா சஞ்சுவுக்கு கிடைக்காதது ரொம்ப ஒரு கோவமா இருந்துச்சு அவருக்கு. அதே சமயம் இன்னொரு விஷயமும் இருக்கு. சஞ்சுவோட சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க போர்டு எந்த அளவுக்கு, ஆமா பிசிசி அவங்கள வந்து எந்த அளவுக்கு செய்வாங்க, ட்ரோல் பண்ணுவாங்கிறது தெரியும் எடுக்காதப்போ. சஞ்சு ஒரு சில டைம் வந்து ஓபன் டாக் எல்லாம் கொடுத்துருக்காரு, வாய விடுவாரு. சோ இந்த மாதிரியான சில விஷயங்களும் அவர் வந்து பிகில் ராயப்ப மாதிரி, எனக்கு இந்த ரெக்கமெண்டேஷன் எல்லாம் வேணாங்கன்னா நான் மேட்ச்ல நின்று ஆடுறேன், என் ஆட்டத்தை கிரவுண்ட்ல பாருங்க அப்படின்னு சொல்ற ஆள் தான் அவரு. கிரவுண்டுக்குள்ளே விட மாட்டாங்க. ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு சஞ்சு சாம்சனுக்கு. என்னதான் நம்ம சஞ்சு சாம்சனுக்கு ஆதரவா பேசினாலும் சஞ்சு சாம்சனுமே இந்த விஷயத்த பண்றாரு. என்னன்னா கிடைக்கிற வாய்ப்பையும் சரியா யூஸ் பண்ண மாட்டேங்கிறதா நான் சொல்லுவேன். நியூசிலாந்து கூட ஒரு மேட்ச் ஆடிருப்பாரு, ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்சிருப்பாரு, அடுத்த பால் நான் ஸ்ட்ரைக் வந்திருப்பாரு, லாஸ்ட் பால் அது கிட்டத்தட்ட. கமெண்டேட்டர் சொல்லுவாரு மேட்ச் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, சஞ்சு சாம்சன் ஸ்ட்ரைக் கொடுங்கன்னு. அவ்வளோ ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்சா அப்படி இருக்கும். டெபியூ மேட்ச்ல போய் 6 அடிச்ச உடனே ஆஹா சூப்பர் பா அப்படின்ற மாதிரி, அடுத்த பால் அவுட் ஆயிடுவாரு. இந்த மாதிரி ஒரு பயங்கரமான இந்த மேட்ச் மட்டும் கிடையாது, நிறைய மேட்ச்ல வந்து சொதப்பல்கள் நிறைய நடந்திருக்கு. ஆனா ஒரு விஷயம் நீங்க சொல்ல வருது எனக்கு புரியுது, வாய்ப்புகள் கம்மினே அப்படின்னு சொல்லுவீங்க அதானே. இந்த கிடைக்கிற வாய்ப்புங்கிறது யாருக்கு எவ்வளவு கிடைக்குது அப்படிங்கறதுலயுமே பாரபட்சம் இருக்கு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ சொல்றது ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா கெவின் பீட்டர்சனே சொல்லிருக்காரு, நான் மேபி இந்தியன் டீமோட செலக்டரா இருந்தானா டெஃபினட்டா வந்து சஞ்சு சாம்சன் எடுத்துட்டு போவோம் தான் சொல்லிருக்காரு. மாற்று கருத்தே கிடையாது. வெளில இருக்கவங்களுக்கு உள்ள இருக்கவனோட அருமை தெரியும் போது உள்ள இருக்கவனுக்கு ஏன் உள்ள இருக்கிறவனோட அருமை தெரிய மாட்டேதான் புரியல. ஆனா இப்ப மேட்சுக்குள்ள வந்தோம் அப்படின்னா கேஎல் ராகுல் வந்து நிறைய மூவ்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருந்தாரு பாத்தீங்களா? எக்கச்சக்கமான பவுலர்ஸ் ட்ரை பண்ணாரு. எக்கச்சக்கமான பவுலர்ஸ் விட இந்த பவுலரை மறக்க முடியுமா? பிஸ்னாய் மாதிரி ஒரு கூகுள் ஸ்பின்னரை வச்சுட்டு அமித் மிஸ்ரா உள்ள கொண்டு வந்திருந்தாரு. அமித் மிஸ்ரா யாருன்னு தெரியும்ல? ஆக்சுவலா 3 டைம் ஹாட்ரிக் எடுத்த ஒரே பிளேயர் யாருன்னு கேட்டீங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டா கூட டவுட்டே படாம நீங்க எழுதலாம் அமித் மிஸ்ரான்னு. அதாவது 42 வயது யங் விக்கெட் கீப்பர் மட்டும் அடிக்க மாட்டாரு, 41 வயது யங் ஸ்பின்னரும் விக்கெட் எடுப்பாரு. எனக்கு உண்மை புரியல. எனக்கு ஒரு நிமிஷம் மார்க் டே வேற ஏதாவது மழை கீழ வந்துச்சடா மேட்ச் மாத்தி போறீங்களா பார்த்தா யூனிஃபார்ம் பார்த்தா இப்ப போட்டுருக்க யூனிஃபார்ம் போட்டுருக்கா. ரியான் பராக் இது வரைக்கும் ஐபிஎல் 2024 ஸ்பின்னுக்கு அவுட் ஆனதே இல்ல. அவுட் ஆயிட்டாரு. அவ்வளவுதான். ஏன்னா அவருக்கு தெரியுது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, 3 டைம் ஹாட்ரிக் எடுத்திருக்காரு. அவர் சும்மா பவுலர்லாம் கிடையாது. அப்ப சொல்லி 42 வயசு ஃபார்மரு, 39 வயசு கமெண்டேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்பா 41 வயசு ஸ்பின்னர் அப்படின்னு உள்ள வந்தாரு. சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் நம்மளோட பிஸ்னாய் ஒதுக்குறத பத்தி சொல்லுங்க நிதிஷ். அதான் பிஸ்னாய்க்குலாம் ஒரு ஓவர் கொடுத்தாரு, நீ போட்டு பால் கொடுத்துட்டாரு. அவர் அம்பையர் கிட்ட தொப்பியெல்லாம் கொடுத்துட்டு வெளியே பால் போடலாம்னு போயிட்டாரு. திரும்பவும் இல்ல நீ குர்னல் பாண்டியா கொடுத்துட்டு போ அப்படின்ட்டாரு. ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஆனா குர்னல் பாண்டியா நல்லா தான் போட்டாரு. இந்த மாதிரி விஷயங்கள் ஏன் பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு வந்து நாங்க வந்து மேட்ச் அப்ஸ் பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. மேபி பிஸ்னாய் போட்டிருந்தா சஞ்சு சாம்சனும் ஜூரெல்லாம் அடிச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. எனக்கு என்ன டவுட் வந்துச்சுன்னா கேஎல் ராகுல் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருந்தாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிஸ்னாய் போட்டா மட்டும் இல்ல, அவங்க யார் போட்டாலும் அடிச்சுட்டு தான் இருந்தாங்க. அப்புறம் போது பிஸ்னாய்க்கே கொடுத்துருக்கலாம். ஆமா கேஎல் ராகுலே வந்து நான் போலிங் போட்டு ஏய் சும்மா போடா அப்படின்ற விக்கெட் கீப்பரோட நில்லு, அதுவே நீ ஒழுங்கா பண்ணு முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு என்ன ரொம்ப முடிச்சதுன்னா லக்னோல வந்து ராகுல் வந்து பவுலர்ஸ் மாத்திக்கிட்டே இருக்காரு. ஆனா யாரு போட்டாலும் அடிக்கிறாங்க. ஆனா எல்லா பாலையும் பர்ஃபெக்ட்டா கேட்ச் எடுத்துட்டாரு ஜாண்டி லுட்ஸ்வெல்ல. ஆமாண்ணே, அது நீங்க பாத்தீங்க. சூப்பரா கேட்ச் எடுக்கிறாரு, போர் தத்து நிக்கிறாரு, என்னடா பண்ணிட்டு இருக்காரு, சரியான த்ரோ அடிக்கிறாரு வெளிய வந்து. எனக்கு அந்த ஒரு கேட்ச் இப்படி எடுப்பாரு பாருங்க சஞ்சு சாம்சனோட ஷாட்டை, எனக்கு அப்போ அப்படியே அந்த காலத்துக்கு நான் போறேன் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எல்லாரும் வெளியே போயிட்டு அதனால உள்ள நானே பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரிட்டு. ஏன்னா பார்க்க செம்மையா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா எஸ்தாக்கரோட 2 கேட்ச் மிஸ் ஆகும்ல, டே இந்த மாதிரி ஒரு ஃபீல்ட் கோச் வச்சுக்கிட்டாடா நீங்க கேட்ச் வர்றீங்க அப்படின்ற மாதிரி தான் பார்த்தேன். இன்னைக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் சேசிங்க சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க. ஏன்னா லக்னோ வந்து 170 பிளஸ் அடிச்சாங்கனாவே இப்போ 190 வரை அடிச்சிருந்தாங்க. சேஸ் பண்றதே ரொம்ப கஷ்டம். ஆனா 2024 ஐபிஎல்ல இந்த ஸ்டாட்ஸ் எடுத்துட்டு வந்து சொல்றியே, இப்பெல்லாம் 260 அடிச்சாலே 10 லன்னு உட்காந்துருக்கானடா தெரியுமா? பேட்ஸ்மேன் 260 அடிச்சாலும் சூப்பரா அப்படின்னு கேப்டன் பாராட்ட மாட்டாங்க. இருறா செகண்ட் ஹாஃப் முடியட்டும் அப்படின்றானுங்க. உடனே பவுலர்ஸ் தான் திரும்பி பார்க்கறானுங்க, நாங்க ஏதோ அடிச்சிட்டோம் நீங்க ஏதோ பாத்தீங்கன்னா சும்மா 200 பத்தாதுங்கிறானுங்க பவுலர்ஸ். அந்த மாதிரி அடிச்சிட்டு இருக்கானுங்க. 170 190. சரி, ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வின் பண்ற எல்லா மேட்சுமே
வேற வேற ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிட்டு போவாரு. ஆமா ரியான் பராக், எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால், பட்லர், சஞ்சு சாம்சன், இவங்கெல்லாம் வேற வேற ஆட்கள் இல்ல. ஐ மீன் டீம்ல வேற வேற பிளேயர்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்குவாங்க. பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன் தான் கொடுத்திருந்தாங்க. ஆனா ஜூரல் வந்து அவரோட கம்பேக் இன்னிங்ஸ் ஆடி இருந்தாரு. அப்புறம் என்னப்பா அவர் ஞாபகம் வச்சுக்க மாட்டேன்றீங்க, டெஸ்ட்ல மட்டும் நடந்தவன அடுத்து MS தோனின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. என்னடா T20 வேர்ல்ட் கப் நடக்க போது என் பேர் எடுக்க மாட்டேன்றீங்கன்னு ஒரு இன்னிங்ஸ் ஆடினாரு. அவர் நல்லா தான் அடிச்சாரு ஆக்சுவலா. சூப்பரா ஆடி இருந்தாரு. என்ன சொல்ல வந்தனா ராஜஸ்தான் ராயல்ஸ்ல டீமா ஆடுறாங்க. அதான் சொல்ல வந்தேன். ஆமா அவங்க டீமா ஆடுறாங்க, மத்தவங்க எல்லாம் தனித்தனியா இண்டிவிஜுவலா நான் இப்படி செலக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு ஆடிட்டு இருக்காங்க இல்ல. பாய் சொல்லிடுங்க. இருந்தா சொல்லுவோம். வணக்கம். அன்புடன் வணக்கம்.